ஒரு குட்டி குரங்கு தான் இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையே கண்ணீர் விட வச்சிருக்கு. இந்த குட்டி குரங்கோட பேரு பஞ்ச். இது ஜப்பான்ல உள்ள இச்சிகாவா ஜூ சிட்டில வளர்ந்துட்டு வருது. ஜாப்பனீஸ் மக்காக் அப்படிங்கிற குரங்கு வகையை சேர்ந்த பஞ்ச் கடந்த வருஷம் ஜூலை மாசம் பிறந்திருக்கு. பஞ்ச் பிறந்தப்பவே அதோட தாய் குரங்கு இத அனாதையா விட்டுருக்கு. அதுக்கான காரணமும் என்னங்கிறது தெரியல. குழந்தையா இருந்த பஞ்ச ஜூ கீப்பர்ஸ் தான் பராமரிச்சு வளர்த்திருக்காங்க. இப்படி பராமரிப்புல வளர்க்கப்பட்ட இந்த குட்டி குரங்கு கடந்த ஜனவரி 19ஆம் தேதி மற்ற குரங்குகள் வாழ்ற இடத்துல விட்டுருக்காங்க. அப்போ பஞ்ச் மற்ற குரங்குகள் கூட ஒன்னா சேர முயற்சிக்கும் போது மற்ற குரங்குகள் அந்த குட்டியை சேர்க்காம அதை விரட்டி அடிச்சிருக்கு. இந்த பஞ்ச் குரங்கும் மற்ற குரங்குகள் கூட சேர பல முயற்சிகள் எடுத்தாலும் மற்ற குரங்குகள் பஞ்ச கூட்டத்தோட சேர்த்துக்க அனுமதிக்காம விரட்டி அடிச்சிருக்கு. இதனால தனிமையாக்கப்பட்ட பஞ்ச் என்ன செய்யறதுன்னு தெரியாம மற்ற குரங்குகள் கிட்ட இருந்து பயந்து ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்கு. இதை கவனிச்ச ஜூ கீப்பர்ஸ் பஞ்சுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஒரங்குட்டான் பொம்மையை கொடுத்திருக்காங்க. அதனால பஞ்சும் அந்த பொம்மைய அம்மாவா நினைச்சு அதை கையில பிடிச்சு ஜூல வலம் வந்திருக்கு. இப்படி தாயால அனாதையாக்கப்பட்டு மற்ற குரங்குகளால கூட சேர்க்கப்படாம பொம்மை இந்த ஒரு குட்டி குரங்கு தான் இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையே கண்ணீர் விட வச்சிருக்கு. இந்த குட்டி குரங்கோட பேரு பஞ்ச். இது ஜப்பான்ல உள்ள இச்சிகாவா ஜூ சிட்டில வளர்ந்துட்டு வருது. ஜாப்பனீஸ் மக்காக் அப்படிங்கிற குரங்கு வகையை சேர்ந்த பஞ்ச் கடந்த வருஷம் ஜூலை மாசம் பிறந்திருக்கு. பஞ்ச் பிறந்தப்பவே அதோட தாய் குரங்கு இத அனாதையா விட்டுருக்கு. அதுக்கான காரணமும் என்னங்கிறது தெரியல. குழந்தையா இருந்த பஞ்ச ஜூ கீப்பர்ஸ் தான் பராமரிச்சு வளர்த்திருக்காங்க. இப்படி பராமரிப்புல வளர்க்கப்பட்ட இந்த குட்டி குரங்கு கடந்த ஜனவரி 19ஆம் தேதி மற்ற குரங்குகள் வாழ்ற இடத்துல விட்டுருக்காங்க. அப்போ பஞ்ச் மற்ற குரங்குகள் கூட ஒன்னா சேர முயற்சிக்கும் போது மற்ற குரங்குகள் அந்த குட்டியை சேர்க்காம அதை விரட்டி அடிச்சிருக்கு. இந்த பஞ்ச்